அங்க போயிருங்க இருங்க. Apa?
இந்த வீடு காலஞ்சென்ற திரு ஆனந்தர் விக்னேஸ்வரர் அவர்கள் நினைவாக அவரது பிள்ளைகள் பிரதீபா நந்தகுமார் மற்றும் பவானந்தி ஆகியோரின் இடிப்பங்களுடன் வள்ளுவம் கனடா அமைப்பில் 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் கட்டப்பட்டது. அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வல்வம் வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் வந்தது. நான் வல்வத்தோட சேர்ந்து அவங்களோட மீட்டிங்கள் கலந்து நான் காஜானோட கதைச்சு அந்த சிலர் எனக்கு எனக்கு சொல்லி தந்துருக்காரு. நடத்தி சொல்லணும். ஆனால் நாங்கள் சின்ன நாங்கள் 5 பேர் மழை கஷ்டம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எந்த பாத்திரங்கள் ஒன்றும் இல்லாத எனக்கு இன்னும் பெரிய வீடு நல்ல ஒரு நிலைமை அந்த வழிபாட்டுக்கு நான் நிறைய நன்றி சொல்லணும். அதே போல நீங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கணும். நாம் பட்ட கஷ்டம் அப்படியான ஒரு கஷ்டம். அதே மாதிரி 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகளையும் அவங்க விட்ட பிள்ளைகள் விட்ட கர பிள்ளைகளையும் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க வள்ளுவம் என்ன? வணக்கம். எங்களோட கிராமம் நேரடியாக பார்த்துருக்கீங்க. எங்களோட கிராமம் வந்து பின்தங்கிய கிராமம். சரியான பொருளாதார நெருக்கடி ஃபங்க்ஷன்ல இந்த கிராமம் சாப்பிட்டுருக்காங்க. அதுவும் சில பேருக்கு கிடைக்கிறது. சில பேர் உண்மையான சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்காங்க. பழங்களை பிடிங்கி விற்கிறபடி அங்கே சாப்பாடு கிடைக்காது. அந்த மத்தியில் வள்ளுவ மயத்துக்காக எங்களுக்கு பல உதவிகளை செய்வாங்க. ஸ்கூல் இல்லாததால சரியான சிரமப்பட்டு கிடந்தாங்க. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறது போயிட்டு இந்த டைம் பஸ்ல ஏற்ற மாட்டாங்க. அதில் ஏமாற்றம் அடைஞ்சி கொஞ்சம் விட விளைவிட்டாங்க. விலகி பள்ளிக்கு போகாமல் இருந்ததால அப்புறம் நாங்கள் கதைச்சி அமைப்பிட்ட கல்லுவாக்கிட்ட கதைச்சி அவங்க இப்போ காசு போட்டு பிள்ளைகளுக்கு வாகனம் போட்டு இப்போ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அது ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த மைக்கலைக்கு அமைப்பெல்லாம் வந்து எங்களை கை கொடுத்தாங்க. வள்ளுவ அமைப்பு வந்து எங்களுடைய நின்று வேலை செய்யறாங்க. எங்களோட நின்று எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு வந்து இந்த கிராமத்துல என்னென்ன பேருந்து கேட்டு வேலை செய்வாங்க. வேலை செஞ்சு மக்களோட சேர்ந்து வேலை செஞ்சு எங்களோட மக்களோட இருந்து அவங்க எங்களோட வேலை செய்வாங்க. அதுக்காண்டி நான் வள்ளுவ அமைப்புக்கு நன்றினா எங்களை அவங்க ஒரு இதை பார்க்கல. எங்களே அவங்கள சொந்தம் என்று நினைச்சு வந்து எங்களுக்கு இந்த இவங்கெல்லாம் சரியான கஷ்டம். ஒரு ரூம்ல 5 பேர் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் மழை வந்த வழியில நெருப்பு முதல்ல வீட்டுக்குள்ள சரியான நாங்க ராஜன்லாம் எங்களுக்கு அவரை தான் தெரியும். எங்களுக்கு வைக்காக எங்களுக்கு தெரியாது. அவரோட சரியா அவரை எங்க தெரியும். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு பிள்ளைங்க வந்துருக்கீங்க எப்படியானாக்கெல்லாம் தெரியும். அதே போல இதே போல இந்த வீடு இல்லாதவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வீடு இல்லாதவர்கள், தண்ணி வசதி இல்லை, நிரந்தர வள்ளுவம் வந்து வகுப்பு கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. சனி ஞாயிறுல பாடம் நிறைய இருக்கிறாங்க. திருக்குறள் பாடம் கொடுக்குறாங்க. இப்ப எங்களோட பெண்களையும் தெரிய செய்து பெண்களுக்கும் உற்சாகப்பட்டு சமையல் கலையெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு விளையாட்டெல்லாம் செய்து கொடுத்து அவங்களே ஒரு உற்சாகமா வச்சிருக்காங்க. அப்ப அதை எடுத்து பார்த்தா எங்களுக்கு வள்ளுவம் எங்களுடைய 2 பேரும் செய்யறாங்க.
மைக்க அமைப்புகள் எங்களோட இல்லை. வள்ளுவ அமைப்பு எங்களோட கஷ்டத்துக்கு எங்களுடைய வேலை செஞ்சு வராங்க. எங்களோட கஷ்டத்துல 2 வேலை செஞ்சு எங்களோட ஒரு ஆக்கள் இருந்து அவங்க வள்ளுவம் வேலை செய்து முதலாவது நாள்